சிதம்பரம் நடராஜர் கோவில் வளாகத்தில் உள்ள தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வகணபதி வழங்கிட கேட்கலாம். செல்வகணபதி, வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். சிதம்பரத்தில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு சிதம்பரம் தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். சிதம்பரம் நடராஜர் கோவில் தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் 30 ஆண்டுகளுக்கு பிறகு திங்கட்கிழமை காலை தற்போது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று ரசித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் நடராஜ ஆலயத்தில் ஒரே இடத்தில் சைவ ஆலயமான நடராஜர் சன்னதியும் வைணவ ஆலயமான தில்லை கோவிந்தராஜ பெருமாள் ஆலயமும் அமைந்துள்ளது. சிறப்பு வாய்ந்ததாகும். பக்தர்கள் ஒரே இடத்தில் நின்று இங்கு சிவனையும் விஷ்ணுவும் தரிசனம் செய்யலாம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக திகழ்கிறது தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோயில். சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் கனகசபை முன்பு கிழக்கு நோக்கி ராஜகோபுரத்துடன் கூடிய தனி கோயிலாக ஒரு சுற்றுடன் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் தாயார் சன்னதி, ஆண்டாள் சன்னதி, பலிபீடம், கொடிமரம், அர்த்த மண்டபம், மகாமண்டபம் ஆகியவற்றுடன் உற்சவம் நடத்தும் வகையில் தனி கோயிலாக திகழ்கிறது. திவ்ய தேசங்களில் தில்லை திருச்சி தற்கூலம் என்ற பெயரில் உள்ளது. இங்குள்ள மூலார் கோவிந்தராஜர் அனந்தசயன கோலத்திலும் உற்சவரான தேவாதி தேவன் எழுந்தொரு நிலையிலும் எழுந்தொருள்ளார். மூலவர் சாத்தி விமானத்தின் கீழ்யோக ஆனந்த யோக சயனத்தில் உள்ளார். இவ்வாலயத்தின் சுற்றுப்புறகாலத்தில் சக்கரத்தாழ்வார், நரசிம்மர், உடையவர், வேணுகோபால், ஆழ்வார்கள், ஆண்டார், ஆஞ்சநேயர் சன்னதிகள் உள்ளன. குண்டலிகனிய தாயார் சன்னதி நித்திய சபை தனியே ஒரு சுற்றுப்புறத்தில் அருகே உள்ள விவரங்களை வழங்க வைக்க நன்றி செல்வகணபதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.